குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். நாளைக்கு மார்க்கெட் லீவு, அதனால் வெள்ளிக்கிழமை தான் இதோட மார்க்கெட்டு. இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நிஃப்டி 50 வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தது. -33 பாயிண்ட் இருந்தது நிஃப்டி 50 ஸ்பாட்டு. அதே மாதிரி சென்செக்ஸில் -70 பாயிண்ட் வந்து மைனஸில் ஓப்பன் ஆச்சு. இன்றைக்கி மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் அங்கேருந்து சல்லுன்னு மேலே உடனே கேப் டவுனில் வந்துட்டு நல்லா மேலே போச்சு. இன்றைக்கி நிஃப்டி 50 நம்மளோட ரெசிஸ்டண்ட் ரேஞ்சில் தான் இருந்தது. 23,990 அந்த ரேஞ்சிலே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. 24,000 அது உடைக்கிறது கஷ்டம். நான் நேற்றே சொன்னேன், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் வரையும் தான் வரும் அப்படின்ற மாதிரி. அது வரையும் தான் வந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட் கரெக்ஷன் ஆச்சு. மார்க்கெட் நல்ல கரெக்ஷன் ஆச்சு. 23,857 வரையும் வந்தான். மறுபடியும் அங்கேருந்து ஒரு 2.25 மார்க்கெட் மறுபடியும் மேலே போயிட்டான். ஒரு 7 பாயிண்ட்டு 6.55 பாயிண்ட்டு மார்க்கெட் டவுனில் முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் வந்து 142 பாயிண்ட்டு டவுனு. இன்றைக்கி மார்க்கெட்டு என்ன மாதிரி ஒரு மோடு அதில் இருந்ததுன்னா, மார்க்கெட் ஒரு மாதிரி ஃபியரில் தான் இருந்தது. பட் பேனிக்கெல்லாம் ஆகலை. அது நல்லா கிளியராக தெரிஞ்சுது. மார்க்கெட்டு இந்த இடத்துல இருந்து 24,000 அந்த ரெசிஸ்டண்ட்டில் இருந்து 11 இருந்து இது என்னது 2.5 இவ்வளோ நேரம் ட்ரேட் ஆகும். மார்க்கெட் இறங்குந்து அதிகப்படியாக ஒரு 30 பாயிண்ட்டு தான். அந்த 30 பாயிண்ட்டு ஒரு மார்க்கெட் ஃபியரில் இருந்தது. பட் பெரிய பேனிக் கரெக்ஷன்ஸ்லாம் வரல. இன்றைக்கி மார்க்கெட்டு 2 விஷயத்துக்கு மட்டும்தான் டாமினேட் பண்ணிச்சு. ஒன்று குளோபல் டென்ஷன், யூஎஸ் இந்த ஈரான் இஷ்யூ. ரெண்டாவது HDFC இன்றைக்கி பெரிய ஃபாலு. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், அந்த பேங்க் நிஃப்டி பாசிட்டிவில் முடிஞ்சால் மட்டும்தான் நம்மளோட நிஃப்டி 50 பாசிட்டிவ்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஏன் இந்த லெவலில் செல்லிங் ஆகிருக்கு அப்படின்னா, HDFC இன்றைக்கி மிகப்பெரிய ஃபாலு. இதனால தான் நிஃப்டி 50யால் மேலே போக முடியல. அதுதான் ரியலான ரீசன். பாசிட்டிவ் சிக்னல், அந்த புல்லிஷ் பாயிண்ட்டு இதெல்லாம் இருந்ததுன்னா மிட் கேப் நிஃப்டியும் ஸ்மால் நிஃப்டி நெக்ஸ்ட் 50யும் ஸ்மால் கேப்பு இதெல்லாம் வந்து இன்னமும் ஸ்ட்ராங்காகவே தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இண்டெக்ஸு நிஃப்டி நெக்ஸ்ட் 50 1012 பாயிண்ட்டு, மிட் கேப் நிஃப்டி 31 பாயிண்ட்டு ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. ஸ்மால் கேப்ஸும் இன்றைக்கி ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. இந்தியா விக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா, அந்த ஃபியர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைக்கி பெரிய லெவலில் குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா, மார்க்கெட்டில் அந்த புல்லிஷ்னஸ், அந்த பையரோட ஆக்டிவிட்டீஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது தான் இந்த ஃபியர் இண்டெக்ஸ் காட்டுது. அதாவது மார்க்கெட்டில் ஃபியர் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இங்கே அர்த்தம். அதனால தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, மார்க்கெட் பாட்டத்தில் வந்து பை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, ஏன்னா மிட் கேப் நிஃப்டியும் ஸ்மால் கேப் நிஃப்டியும் நிஃப்டி நெக்ஸ்ட் 50யும் பாசிட்டிவ்லேயே முடியுது. அதனால் மார்க்கெட் இறங்க இண்டெக்ஸில் நிஃப்டி 50ல் சென்செக்ஸ்லலாம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து மார்க்கெட்டோட கான்ஃபிடென்ஸை புரிஞ்சு பை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி நல்ல ரேலியாக இருந்தது. மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸ் ரேலி. ஹிண்டல்கோ, நால்கோ இது மாதிரியான மெட்டல் ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸான ரேலி. ரீசன் என்னென்னா, அலுமினியம் ப்ரைஸ் வந்து குளோபல் மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, விக்ஸ் ஆல்ரெடி குறைஞ்சிருக்கு நம்ம சொன்னோம். ஏன்னா அது ஃபியர் இண்டெக்ஸு குறைஞ்சிது. ஸ்மார்ட் மணி இன்னும் நம்ம இண்டெக்ஸில் வந்து ஃபுல் பேனிக் மோடுக்கு இன்னும் வரல அப்படின்ற மாதிரி தான் இங்கே புரியுது, விக்ஸு குறைஞ்சதை பார்த்தா. இன்றைக்கி எந்தெந்த செக்டார்ஸ் எல்லாம் எந்தெந்த ஷேர்ஸ் நம்ம மார்க்கெட்டை கீழே இறங்குச்சு அப்படின்னு கேட்டால், அதில் முதல்ல வரவன் HDFC பேங்க். அவன் தான் இன்றைக்கி மார்க்கெட்டை பெரிய லெவலில் கீழே இழுத்துக்கிட்டு வந்தவனே அவன் ஒரே ஒரு ஸ்டாக், அவன் மட்டும்தான். ஏன்னா இன்றைக்கி அவன் வீக்காக முடிஞ்சிருக்கான். ஓகேங்களா, ஆஸ் யூஷுவல் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அவங்க செல்லிங்கில் தான் தொடர்ச்சியாக இருக்கிறாங்க. பெரிய லெவலில் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்லேருந்து அவங்க வெளியே எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது நமக்கு கண்கூட ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த ரிப்போர்ட்டில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். மார்க்கெட் 24,000 அகைன் ஒரு வாட்டி இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி அங்கேருந்து இறங்கிருக்கு. ஸோ சைக்காலஜிக்கல் அந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து மார்க்கெட் இன்றைக்கி பிரேக் பண்ணலை. 23,907 தான் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கு. இது வந்து ட்ரேடர்ஸ்க்கு எப்படின்னா, இது ஒரு காஷன் மோடு தான். ஓகேங்களா, 24,000 உடைக்கணும். உடச்சி அதுக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் வரணும். வந்ததுன்னா மார்க்கெட் ஒரு புல்லிஷ்க்கு திரும்பும் அப்படின்ற மாதிரி என்னுடைய ப்ரிடிக்ஷன். ஓகேங்களா, நாளைக்கு நமக்கு லீவு. ஓகேங்களா, நாளைக்கு பெரிய லெவலில் இம்பேக்ட்டு எது நடந்தாலும் வேர்ல்டு மார்க்கெட்டில் நமக்கு ஒன்றும் தெரியாது. பட் இந்த நாளைக்கு நடக்கிறது எல்லாம் சேர்த்து வச்சு வெள்ளிக்கிழமை நமக்கு காலையில் காட்டும். அப்போது இன்றைக்கி ஒரு நாள் ட்ரேட் ஆகும்.
நாளைக்கு ஒரு நாள் வேர்ல்டு மார்க்கெட்லாம் ட்ரேட் ஆகும். அப்போ 2 நாள் ட்ரேடிங் என்ன ஆகும், மொத்தமாக நமக்கு வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணிக்கு ப்ரீ மார்க்கெட்டில் தெரியும். அது வாய்ப்புகள் பெரிய கேப் அப்பாகவும் வரலாம், பெரிய கேப் டவுனாகவும் வரலாம். பெரிய கேப் அப் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஈரான் யூஎஸ்ஏ பிரச்சனை, அது இல்லாமல் குண்டும் போட்டாச்சு. இவன் இனிமேல் கண்டிப்பாக ஈரான் ஏதாவது பண்ணுவான். ஸோ அது எக்ஸ்பெக்டேஷன் வந்து வாருக்கு தான் வழி வகுக்குமே கண்டி சுமூகமாக அது வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ எப்படி நடக்கும்ல நம்ம யூகிக்க முடியல. ஏன்னா வாருன்னும் போது அது 2 நாடு சம்மந்தப்பட்டது. அவன் ஒருத்தன் போட்டுக்கிட்டே இருக்கான். பேச்சுவார்த்தைன்ற பேரில் குண்டை போட்டான் ஈரானில். அங்கே ஒரு 70 பேர்கிட்ட செத்துட்டாங்கன்னு நான் நியூஸில் பார்த்தேன். இதெல்லாம் யார் கேட்குறது என்ன? சீஸ் ஃபயர் ஒரு 60 நாளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு குண்டை போடுறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? ஒன்றும் புரியல. இது வேர்ல்டு நீதிமன்றமே தான் இதுக்கு பதில் சொல்லணும். நாளைக்கு அதாவது கம்மிங் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு மார்னிங் காலையில், வெள்ளிக்கிழமை மார்னிங் காலையில் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? நம்ம இப்போ இந்த ஒரு நாள் இந்த மார்க்கெட்டை விட்டு நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருப்போம். ஒரு நாள் இந்த மாதிரி லீவ் வந்தால் தான் இந்த மார்க்கெட்லேருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இல்லைனா சதா இதை கட்டியே அழுவ வேண்டியதாக இருக்குது எப்போ பாரு. ஓகேங்களா? மார்க்கெட் இன்றைக்கி கிராஷ் ஆகலை, ஆனால் கான்ஃபிடென்ஸை வந்து டெஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நிஃப்டி இன்றைக்கி கீழே பெரிய லெவலில் விழலை, ஆனால் ஒரு வார்னிங் கொடுத்துருக்கு. ஸ்மார்ட் மணி சைலண்ட்டாக மூவ் ஆகுது. எங்கேருந்து? எஃப்ஐஸ் கிட்டேருந்து. ரீட்டைலர்ஸ் இன்னும் ரீல்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் மார்க்கெட் இன்னும் பெரிய லெவலில் விழும். நம்ம கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும். இந்த எஸ்டிடி ரொம்ப அநியாயத்துக்கு இருக்குதுங்க. 24,000க்கு மேலே மார்க்கெட் அந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணாத வரையும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அகைன் அண்ட் அகைன் மார்க்கெட் கீழே வந்து வீக்காக முடியறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் என்ன பண்ணேன்னு கேட்டால், நான் இன்றைக்கி 5 ட்ரேட் பண்ணேன். 5 ட்ரேட்டில் 2 ட்ரேட் ஃபெயிலியரு, 3 சக்ஸஸ்ஸு. பட் பெரிய லெவல் பாயிண்ட் என்னால் பிடிக்கவே முடியல. இன்றைக்கி நான் மொத்தம் பிடிச்சதே ஒரு 1700 ரூபா தான் பிடிச்சேன். டோட்டலாகவே ப்ராஃபிட் பண்ணதே 1700 ரூபா. அதில் ப்ரோக்கரேஜ் எல்லாம் போனால் ஒரு 600-800 ரூபா தான் கிடைக்கும். இன்றைக்கி பெரிய லெவல் பாயிண்ட்ஸ் என்னால் பிடிக்கவே முடியல. என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் இல்லை. இன்றைக்கி மிஞ்சி போனால் அவ்வளோதான் ப்ராஃபிட்டே. ஒரு 800 ரூபா 900 ரூபா தான் வரும். அவ்வளோதான் இன்றைக்கான ப்ராஃபிட் அப்படின்னு நினச்சி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா மார்க்கெட்டில் இறங்குது, பட் பெரிய லெவலில் ஸ்பீடாலாம் இறங்கவே இல்லை. தைரியமாக எடுக்கவும் முடியல. இன்றைக்கி எனக்கு அப்படி தான் இருந்தது. அதனால தான். ஆனால் 5 ட்ரேட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே ஆஸ் யூஷுவல் 5 தான் பண்ணுவேன். இன்றைக்கும் அதே 5 தான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 2 இல்லை 1 கால் எப்போவுமே ஃபெயிலியர் ஆகும். அதே மாதிரி 2 கால் ஃபெயிலியர் ஆகிருக்கு. 3 சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். பட் 3 வந்து பெரிய லெவல் பாயிண்ட்ஸ் இல்லை. வந்த பாயிண்ட்ஸு இந்த 2 ட்ரேடிங்கில் லாஸ் ஆனதுனால பேலன்ஸ் இருக்க அந்த ப்ராஃபிட் தான் இன்றைக்கி ரியல் ப்ராஃபிட்டு. மோர் தென் ட்ரேட் எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணால் ப்ராஃபிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் லாஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு லாஸை கட்டணும். ப்ரோக்கரேஜ் காசே ஒரு 2000 ரூபா வரும். அதனால் மோர் தென் ட்ரேட்ஸ் எடுக்கிறத நான் டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன். இதுதான் இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இன்றைக்கி கால் சைட்லேயும் ட்ரேட் பண்ணேன், புட் சைட்லேயும் ட்ரேட் பண்ணேன். என்ன ஒன்று, அந்த 2 ட்ரேடு வந்து மார்க்கெட் டைரெக்ஷனுக்கு அகைன்ஸ்டாக பண்ணதுனால லாஸ் வந்தது. சென்செக்ஸில் இன்றைக்கி எந்த ஒரு ட்ரேடும் கொடுக்கல. ஏன்னா இது இன்றைக்கி எக்ஸ்பைரின்றதுனால கொடுக்கல. ஏன்னா இவன் நார்மல் டேஸ்லேயே பயங்கரமாக விளையாட்டுலிட்டு இருக்கும். இது எக்ஸ்பைரின்னும் போது சுத்தம் கொடுக்கல. பட் இங்கெல்லாம் கொடுக்கணுன்னு தான் ஆசையாக இருந்தது. என்னுடைய ரூலுக்கு ஏற்ற மாதிரியே இருந்தது. ஏன்னா இந்த பேஸை வந்து தொட்டான் வந்தது கன்ஃபர்மேஷன். அதான் நேற்று மாதிரியே தான் இதுவும். போனால் அங்கேன்னு தொட்டு இறங்கினா இந்த கேண்டில் பார்த்தேன் இறங்குச்சு. அடுத்த கேண்டில் இறங்குன்னு நல்லா தெரியும். பட் எடுக்க கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில். ஆனால் இறங்கி தான் முடிஞ்சிருக்கு. என்ன ஒன்று ஒரு 1500 ரூபா 2000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கும் கொடுத்துருந்தா. பட் கான்ஃபிடென்ஸ் இல்லை எனக்கு. இன்றைக்கி எக்ஸ்பைரின்றதுனால அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு வரல. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸில் நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இன்றைக்கி நீங்கள் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணிங்களோ ப்ராஃபிட் பண்ணியிருந்தால் ரொம்ப சந்தோஷம். ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மார்க்கெட்டில் இருந்தது, புட் சைடில் இருந்தது. பட் பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியுமான்னு கேட்டால் அதுதான் அங்கே டவுட்டு. ஓகேங்களா? நம்ம நாளைக்கு மார்க்கெட் லீவுன்றதுனால வெள்ளிக்கிழமைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை வியாழக்கிழமை ஆஸ் யூஷுவல் ஒரு 5-6 மணிக்கு நான் போட்டுறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு வியாழக்கிழமை ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.